Hello everyone. இன்னைக்கு silent features of the constitution. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 subheadings இருக்கு. First thing, lengthiest written constitution. Constitutionல ரெண்டு வகை இருக்கு, written and unwritten. இப்போ USAல written constitution ஃபாலோ பண்றாங்க and Britishல unwritten. நம்ம USA ஃபாலோ பண்ணி like them adopted written constitution. And again, நம்ம constitution ஏன் ரொம்ப lengthiest இருக்குன்றதுக்கு காரணங்கள் பார்த்தோம்னா geographical factor, diversity, single constitution. Single constitution na centralக்கும் ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரே கான்ஸ்டியூஷன் தான். சென்டருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், ஸ்டேட்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டியூஷன் நமக்கு தனித்தனியாக கிடையாது. ஸோ நம்ம டீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆயிடுச்சு. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர், நம்ம பிரிட்டிஷ் காலங்கள்லேருந்து பல்வேறு சட்டங்களை பார்த்துருக்கோம் அண்ட் அதனால் நம்ம பாதிப்பும் அடைஞ்சிருக்கோம். வி ஆல்சோ லேர்ன்ட் சம்திங் ஃப்ரம் தட். ஸோ அது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணதுனாலையும் லென்த்தியராக இருக்குது. அண்ட் ஃபைனலி லீகல் பர்சன்ஸ் இன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இதில் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஏன் நம்ம கான்ஸ்டியூஷன் ரொம்ப லென்த்தியராக இருக்குன்றதுக்கு. ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஆல்மோஸ்ட் 60 கண்ட்ரீஸில் இருந்து நம்ம வேரியஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கோம். அண்ட் இதுக்கு கீழே ஒரு டேபிளர் காலம் இருக்கும் இந்த சாப்டர்லேயே, அதை நான் செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன். இங்கே ஸ்ட்ரக்சரல் பார்ட், பொலிட்டிக்கல் பார்ட், ஃபிலாசபிக்கல் பார்ட் எங்கேருந்து எடுத்திருக்கோன்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் பார்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 எடுத்திருக்கோம். அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இருக்குது, பட் இட் இஸ் அன்ரிட்டன், அவ்வளோதான். அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அண்ட் ஃபிலாசாபிக்கல் பார்ட் இஸ் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, அதாவது டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அண்ட் டிபிஎஸ்பி ஐரிஷ்லேருந்து எடுத்திருக்கோம். அண்ட் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ரிஜிடிட்டினா மாற்றவே முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே ரிஜிடிட்டி மீன்ஸ் ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வேணும் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும்னா. யூஎஸ்ஏல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து நம்ம அந்த ரிஜிடிட்டி கான்செப்டையும் அண்ட் பிரிட்டிஷ் கிட்டேருந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது ரொம்ப சாதாரணமாகவும் எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இல்லாமலையும் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அந்த ரெண்டுத்தையும் எடுத்திருக்கோம். அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷனை நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. ஃபார் ரிஜிடிட்டி வி ஹேவ் ஆர்டிகல் 368. அதில் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன். இந்த ஆர்டிகல் பார்த்து டீட்டெயிலாக அமெண்ட்மெண்ட்ஸ்ன்னு இருக்க சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ரிஜிடிட்டின்னு ஒன்று இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டுத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோன்றது அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அண்ட் தென் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர், யூனிட்டரி பயாஸ். இங்கே நம்ம ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதனால பியூர்லி ஃபெட்ரல்னு சொல்ல முடியாது, பியூர்லி யூனிட்டரின்னு சொல்ல முடியாது. இது சம்பந்தமாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் அவங்கவுங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருப்பாங்க. கேசி பியர் இவர் குவாசி ஃபெட்ரல்னு சொல்லியிருப்பாரு நம்ம சிஸ்டத்தை. அண்ட் மோரிஸ் ஜோன்ஸ் பார்கெனிங் ஃபெடரலிசம்னு சொல்லியிருப்பாரு. கிரான்வில் அஸ்டைன் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஐவர்ஜெனிங் ஃபெடரலிசம் வித் சென்ட்ரலிசம் டெண்டன்சி. இதெல்லாம் நம்மளோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து அவங்களோட கருத்துக்களை தெரிவித்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம பிரசிடென்ஷியல் வெர்சஸ் பார்லிமெண்ட்ரி, இது ரெண்டுத்தில் எது அடாப்ட் பண்ணலான்னு பார்க்கக்குள்ள வி ஆர் யூஸ்டு டு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஏன்னா பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க, அதனால பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். சின்ஸ் வி டேக் ஃப்ரம் பிரிட்டிஷ் அதை வெஸ்ட் மினிஸ்டர் சிஸ்டம்னு சொல்கிறது உண்டு, அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட். அண்ட் பிரசிடென்ஷியல் பார்த்தோம்னா யூஎஸ்ஏல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டிஃபரன்ஸ், பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் தேர் எக்ஸிஸ்ட் cooperation and coordination between legislative and executive, because யார் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பராக இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவாகவும் இருக்க போகிறாங்க. அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவரே மினிஸ்டராகவும் இருப்பார். ஸோ அதனால் இட் இஸ் அ கோஆர்டினேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். வேறஸ் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆர்கனாக இருக்கும். ஒன்றுத்தோட ஒன்று ஓவர்லாப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் இருக்க மாதிரி. அண்ட் தென் இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டம் சுப்ரீம் கோர்ட்டில் ஆரம்பித்து சபார்டினேட் கோர்ட்ஸ் கீழே, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட் வரைக்கும் எல்லாமே இன்டெகிரேட்டட். இவங்க எல்லாருமே ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. வேறஸ் இப்போ யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் லெவலில் இருக்க கோர்ட்ஸ் சென்ட்ரல் லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட் லெவலில் இருக்க கோர்ட்ஸ் தான் ஸ்டேட் லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி எந்த சிஸ்டமும் கிடையாது. இட் இஸ் இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட். கவர்மெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ரெண்டும் செப்பரேட்டான ஆர்கன்ஸ். அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்கோம் நம்ம. அண்ட் இதுக்கு கீழே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக போய் பார்க்க தேவையில்லை இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் அது எல்லாத்தையும் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கவர் பண்ணிடுவோம்.
and DPSP. It promotes social and economical democracy. Fundamental duties. Initially, original constitutionல fundamental duties இருக்காது. அதுக்கப்புறம் தான் 42nd constitutional amendment மூலமா in 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் செக்குலர் ஸ்டேட். இப்போது செக்குலரிசமில் பார்த்தோன்னா வெஸ்டர்ன் கான்செப்ட் இருக்குது, இந்தியன் கான்செப்ட் இருக்குது. வெஸ்டர்ன் கான்செப்டில் ஸ்டேட்டுக்கும் ரிலிஜனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கம்ப்ளீட்லி தே ஆர் செப்பரேட்டட். வேறஸ் இந்தியன் கான்செப்டில் பார்த்தோன்னா வி ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி. ஸ்டேட்டுக்கும் ரிலிஜனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரேதர் தென் ஸ்டேட் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் ஆல் ஈக்குவலி. இதை பாசிட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவோம், இதை நெகட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவோம். அண்ட் தென் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இதுவும் சைலண்ட் ஃபீச்சர்ஸில் ஒன்று. இனிஷியலி கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்போ ஓட்டிங் ரைட்ஸ்க்கான ஏஜ் பார் 21 இருந்திருக்கும். இப்போ அதை நம்ம குறைச்சி 18 மாற்றிட்டோம். இது த்ரூ 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் 1988 பண்ணியிருப்பாங்க. இந்த குறைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நடந்த எலெக்ஷன் 9th லோக்சபா எலெக்ஷன். அதாவது 9th லோக்சபா எலெக்ஷனில் இருந்து ஓட்டிங் ரைட்ஸ்க்கான ஏஜ் 18 and above. அண்ட் தென் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இப்போ நம்ம 2 சிட்டிசன்ஷிப் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரினா யூஸ்வலி சென்ட்ரல் லெவலில் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும் அண்ட் ஸ்டேட் லெவல்லேயும் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். எக்ஸாம்பிள் USA. பட் ஆனால் நம்ம பிரிட்டனில் ஃபாலோ பண்ணுற மாதிரி சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இங்கே இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். ஒரு ஸ்டேட்ஸ்க்கும் தனித்தனியான சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது. ஸோ இட் இஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அண்ட் இண்டிபெண்ட் பாடி. இப்போ எலெக்ஷன் கமிஷன், CAG அண்ட் தென் UPSC, SPSC இவங்கெல்லாம் பார்த்தா இண்டிபெண்ட் பாடிஸ். இவங்களை கான்ஸ்டியூஷன் புல்வர்க் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். மொத்தம் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதில் நேஷனல் எமர்ஜென்சி இது வரைக்கும் 3 டைம் கொண்டு வந்திருக்கோம். ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது, இதுவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே இல்லை. ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 352 +4 பண்ணிங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356. ஃப்ரம் தெர் அகெயின் +4 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. தென் நெக்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் 3-tier கவர்மெண்ட். நம்ம இனிஷியலாக கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்போ இந்த 3-tier சிஸ்டம் கிடையாது, 2-tier சிஸ்டம் தான். 1992 தான் இந்த 3-tier சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் த்ரூ 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதாவது 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா பஞ்சாயத் ராஜ் கொண்டு வரும் அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா முனிசிபாலிட்டிஸ், அர்பனில் முனிசிபாலிட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ரூரலில் பஞ்சாயத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்காக பார்ட் 9 அண்ட் ஷெட்யூல் 11 ஆடட் ஃபார் பஞ்சாயத் அண்ட் பார்ட் 9A அண்ட் ஷெட்யூல் 12 ஃபார் முனிசிபாலிட்டிஸ். தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 2011 தான் வழங்கப்பட்டிருக்கும். இந்த அமெண்ட்மெண்ட்டில் 3 சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று பார்ட் 9B ஆட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட கான்ஸ்டியூஷனில். அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவும் ஆட் பண்ணியிருப்பாங்க அண்டர் ஆர்டிகல் 19. தென் கோஆப்ரேட்டிவ்ஸை ப்ரமோட் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட கடமைன்னு DPSPயில் ஆர்டிகல் 43Bயில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தான் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். மொத்தம் 17 சைலண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் நான் 16 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போர்டில். ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் காரணமாக நான் ஒரு இது இங்கே எழுதாமல் விட்டுருக்கேன். அது சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. இப்போது பார்லிமெண்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு சாவர்னிட்டி இருக்குது. பட் ஆனால் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அளவுக்கு நமக்கு சாவர்னிட்டி கிடையாது. பிரிட்டிஷில் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் ரிட்டனாக இல்லை. பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ பார்லிமெண்ட் சாவரனாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் எந்த அளவுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் சாவரனாக செயல்பட முடியும். ஸோ வித்தின் தட் லிமிட் பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனிதிங் இன் திஸ் கான்ஸ்டியூஷன். இப்போது அந்த லிமிட்டை தாண்டாங்கன்ற பட்சத்தில் ஜுடிஷியல் சிஸ்டம் இன்டர்வென் பண்ணி அந்த லாவையோ இல்லை அந்த அமெண்ட்மெண்ட்டையோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். அதுதான் ஜுடிஷியல் சுப்ரீமசி. இதுதான் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக 17 ஃபீச்சர்ஸ் இருக்குது. தேங்க்யூ.